வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக. இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா, ஹாலிடே டெஸ்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதோட பிரின்சிபல் என்ன, அதோட யூசஸ் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹாலிடே டெஸ்டர் வந்து ஹை வால்டேஜில் வந்து ஒர்க் ஆகுது. இப்போது வந்து இது வந்து ஹை வோல்டேஜ் டிடெக்டர் அப்படின்னு நம்மளோட சொல்லலாம். இது வந்து 200 மைக்ரான்ஸ்லேருந்து அதுக்கு மேலே உள்ள திக்னஸ் உள்ள ரேஞ்சிலையும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ப்ரோப் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோப் வந்து டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும். நம்ம அடுத்த ஸ்லைடில் வந்து பார்ப்போம். இதோட ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன், அந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பின் ஹோல் டெஸ்டர் மாதிரி தான் இருக்கும். அதே பிரின்சிபல் தான். பட் என்னென்னா இதில் வந்து நம்ம ஹை வோல்டேஜ் கொடுக்குறோம், அதில் லோ வோல்டேஜ் வந்து கொடுக்குறோம், அவ்வளோதான். இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோ மூலியமாக வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் டைப் அந்த எலக்ட்ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளாட் வயரு. உங்களுக்கு ப்ரோப் வந்து நிறையா டிசைன் நம்மளுக்கு தகுந்தாப்பில் அந்த நம்மளுடைய எந்த மெட்டீரியல் செக் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ப்ரோப் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோப் டைப் நிறையா டைப் இருக்குது. ஸ்ப்ரிங் டைப் இருக்குது. அப்புறம் வந்து எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வயர் ப்ரஷ் டைப் இருக்குது. நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. இது எல்லாமே கண்டக்டிவ் மெட்டீரியல். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து அந்த ப்ரோப் எல்லாமே உங்களுக்கு கண்டக்டிவ் மெட்டீரியலாக இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனா, அந்த மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திக்னஸை பொறுத்து நம்ம வந்து வோல்டேஜை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த ப்ரஷ்ஷையோ அந்த அந்த காயிலையோ அப்படியே ஸ்லோவாக அப்படி மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அப்படியே மூவ் பண்ணிட்டே வரும்போது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து அன்ஈவனாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன, கரண்ட் வந்து எல்லா இதுலேயுமே சேமாக தான் வந்து உள்ளே போயிட்டு வரும். அப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வரலைன்னா அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லை. இப்போ வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு வழியாக வந்துச்சுன்னா அந்த க்ரௌண்ட் வயர்னு ஒன்று இருக்குது. அது வழியாக வெளியே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது எர்த்து வயர்னு சொல்லுவோம். அது வழியாக வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட் வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்க்யூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து ஒரு சர்க்யூட்டாக வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். பிரின்சிபல் என்னமோ நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம பின்ஹோல் டெஸ்டரில் யூஸ் பண்ணுறோம். அதே பிரின்சிபல் தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா வோல்டேஜை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் வந்து 9 வோல்ட்லேருந்து 90 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 0.5 கிலோ வோல்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 30 கிலோ வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். வாங்க போய் பார்க்கலாம் வீடியோவில். இந்த ஹாலிடே டெஸ்டர் வந்து 2 டைப்பில் வருது. ஒன்று வந்து கண்டினியூஸ் டிசி, இன்னொன்று வந்து பல்ஸ் டிசி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். இது வந்து வயர் ப்ரஷ் டைப்பு. இதில் வந்து நம்ம வந்து 7.5 mm வரைக்கும் நம்ம வந்து கோட்டிங் உள்ள டிஃபெக்டை வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுவும் அதே தான். நம்ம வந்து இதில் வந்து 0.5 கிலோ வோல்ட்லேருந்து 30 கிலோ வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா அந்த வயர் ப்ரஷ்ஷை வந்து எந்த சர்ஃபேஸில் வந்து செக் பண்ணணுமோ அதில் நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், மெட்டல் சர்ஃபேஸ் கீழே இருக்குது, அது மேலே கோட்டிங் இருக்குது. ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக வோல்டேஜ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சரியாக ஃபில் ஆகலையோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வரும். அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்து அங்கேருந்து என்ன ஆகும்னா அந்த கிரவுண்ட் வயருக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு சர்க்யூட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி சர்க்யூட்டாக ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பீப் சவுண்டு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் இருக்குதுன்னு அப்படி அர்த்தம்.
இதுவே உங்களுக்கு வந்து சரியாக ஃபில் ஆகலை, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கேப் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஏற்படுத்து உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ அந்த ஷார்ட் சர்க்யூட் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த பீப் சவுண்டு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.